1. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கரீபியன் தீவுகளுக்கு முதன்முதலில் எந்த ஆண்டு வந்தார்? A 1492, B 1500, C 1512, D 1607. விடை A 1492. 2. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை காலனி ஆக்குவதற்கு முன் எத்தனை பூர்வகுடிகள் வாழ்ந்திருந்தனர்? A 1 மில்லியன், B 5 மில்லியன், C 10 மில்லியன், D 20 மில்லியன். விடை C 10 மில்லியன். 3. 1900ஆம் ஆண்டளவில் அமெரிக்க பூர்வகுடிகளின் மக்கள் தொகை எவ்வளவு குறைந்தது? A 1 மில்லியன், B 5 லட்சம், C 3 லட்சம், D 1 லட்சம். விடை C 3 லட்சம். 4. ஐரோப்பியர்கள் அமெரிக்க பூர்வகுடிகளிடம் உதவிய நோய் எது? A மலேரியா, B அம்மை ஸ்மால் பாக்ஸ், C காலரா, D காசநோய். விடை B அம்மை ஸ்மால் பாக்ஸ். 5. அமெரிக்க பூர்வகுடிகளுக்கு நோய் பரப்ப போர்வைகளை வழங்க பரிந்துரை செய்த பிரிட்டிஷ் படைத்தலைவர் யார்? A ஜார்ஜ் வாஷிங்டன், B ஜெஃப்ரி ஆம்ஹர்ஸ்ட், C கிறிஸ்டோபர் கொலம்பஸ், D ஹெர்னான் கோர்டிஸ். விடை B ஜெஃப்ரி ஆம்ஹர்ஸ்ட். 6. கோலனல் ஹென்றி போகே எந்த பகுதிகளில் அம்மை நோயுடன் கூடிய போர்வைகளை வழங்கினார்? A விர்ஜினியா, B பென்சில்வேனியா, C நியூயார்க், D மாசச்சூசெட்ஸ். விடை B பென்சில்வேனியா. 7. ஐரோப்பியர்கள் அமெரிக்க பூர்வகுடிகளை அசைத்தல் காரணம் எது? A மத சுதந்திரம், B அறிவியல் ஆராய்ச்சி, C தங்கம் மற்றும் நிலங்களை கைப்பற்றுதல், D இராணுவ கூட்டணிகள். விடை C தங்கம் மற்றும் நிலங்களை கைப்பற்றுதல். 8. 1763ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக நடந்த பூர்வகுடிகளின் பெரும் கிளர்ச்சி எது? A கிங்பிலிப்போர்க், B பொண்டியாக் கிளர்ச்சி, C கண்ணீரின் பாதை, D வுண்டெட் நீ போர்க். விடை B பொண்டியாக் கிளர்ச்சி. 9. ஐரோப்பியர்களால் பரவிய நோய்களின் முக்கிய விளைவு என்ன? A மக்கள் தொகை அதிகரிப்பு, B பொருளாதார வளர்ச்சி, C மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை குறைவு, D குடியேற்றவாதிகளுக்கு எதிரான அதிக எதிர்ப்பு. விடை C மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை குறைவு. 10. 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க பூர்வகுடிகள் அதிகம் இடம்பெயர்வதற்கு காரணமான பொருளாதார செயல்பாடு எது? A உரோமப்பகை வர்த்தகம், B வேளாண்மை, C தங்கம் தேடுதல், D துணி உற்பத்தி. விடை C தங்கம் தேடுதல். 11. 1848ஆம் ஆண்டு கலிபோர்னியா தங்க வேட்டையின் விளைவு என்ன? A வர்த்தக வாய்ப்புகள் அதிகரித்தன, B பூர்வகுடிகள் தமது ஆட்சியை நிலைநாட்டினர், C பூர்வகுடிகள் பெருமளவில் கொல்லப்பட்டனர் மற்றும் அசைக்கப்பட்டனர், D தங்கச் சுரங்கங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. விடை C பூர்வகுடிகள் பெருமளவில் கொல்லப்பட்டனர் மற்றும் அசைக்கப்பட்டனர். 12. 1830ஆம் ஆண்டு அமெரிக்க பூர்வகுடிகளை மேற்கே அசைக்க எந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது? A இந்திய உரிமை சட்டம், B அமெரிக்க குடியேற்ற சட்டம், C இந்திய அகற்றம் சட்டம், D நில உரிமை பாதுகாப்பு சட்டம். விடை C இந்திய அகற்றம் சட்டம். 13. இந்திய அகற்றம் சட்டத்தால் அமெரிக்க பூர்வகுடிகள் எடுத்த பாதை எது? A ஒரேகான் பாதை, B கண்ணீரின் பாதை, C அப்பலேசியன் பாதை, D சீனா வர்த்தக பாதை. விடை B கண்ணீரின் பாதை. 14. ஐரோப்பிய குடியேற்றவாதிகள் அமெரிக்காவில் பரவுவதற்கு பயன்படுத்திய காரணம் எது? A மேனிபெஸ்ட் டெஸ்டினி, B மறுமலர்ச்சி, C அறிவொளி இயக்கம், D தொழில்துறை புரட்சி. விடை A மேனிபெஸ்ட் டெஸ்டினி. 15.
இந்திய அகற்றம் சட்டத்தை நிறைவேற்றிய அமெரிக்க ஜனாதிபதி யார்? ஏ. ஜார்ஜ் வாஷிங்டன். பி. ஆபிரகாம் லிங்கன். சி. ஆண்ட்ரூ ஜாக்சன். டி. தாமஸ் ஜெஃபர்சன். விடை சி. ஆண்ட்ரூ ஜாக்சன். 16. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்த பூர்வகுடி தலைவர் யார்? ஏ. சிட்டிங் புல். பி. ஜெரோனிமோ. சி. கிரேசி ஹார்ஸ். டி. மேற்சொன்ன அனைவரும். விடை டி. மேற்சொன்ன அனைவரும். 17. 1890ஆம் ஆண்டு வுண்டெட் நீ போரின் விளைவு என்ன? ஏ. அமெரிக்க பூர்வகுடிகள் வெற்றி பெற்றனர். பி. நூற்றுக்கணக்கான லகோட்டா சூ மக்கள் கொல்லப்பட்டனர். சி. அமைதிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. டி. பிரிட்டிஷ் அமெரிக்க நிலங்களை கைப்பற்றினர். விடை பி. நூற்றுக்கணக்கான லகோட்டாச்சு மக்கள் கொல்லப்பட்டனர். 18. 1675 முதல் 1676 வரை இல் ஐரோப்பிய குடியேற்றவாதிகளுக்கும் பூர்வகுடிகளுக்கும் இடையில் நடைபெற்ற போர் எது? ஏ. பொண்டியாக் கிளர்ச்சி. பி. கிங்பிலி போர். சி. பிரெஞ்சு இந்திய போர். டி. 1812 போர். விடை பி. கிங்பிலி போர். 19. 1887ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட டாவிஸ் சட்டத்தின் நோக்கம் என்ன? அ. பூர்வகுடி நிலங்களை பாதுகாத்தல். பி. அமெரிக்க பூர்வகுடிகளை கனடாவுக்கு அனுப்புதல். சி. பூர்வகுடிகளை தனி நில உரிமையாளர்களாக மாற்றுதல். டி. பூர்வகுடி பாதுகாப்பு பகுதிகளை உருவாக்குதல். விடை சி. பூர்வகுடிகளை தனி நில உரிமையாளர்களாக மாற்றுதல். 20. முக்கியமான அமெரிக்க பூர்வகுடிகள் வெற்றி பெற்ற போர் எது? அ. வுண்டெட் நீ போர். பி. லிட்டில் பிகார்ன் போர். சி. யார்க்டவுன் போர். டி. கெட்டிஸ்பர் போர். விடை பி. லிட்டில் பிகார்ன் போர்.